நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்த்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். வணக்கம். குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல பேரண்டிங்கை பத்தி தாங்க பேச போறோம். நம்மளோட குழந்தைங்க இப்படி வளர்றதுக்கும் இந்த சொசைட்டி, சோசியல் மீடியா, இந்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் தாண்டி ஆஸ் அ பேரண்டா நீங்க அவங்க மைண்ட்ல என்ன கல்டிவேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மேஜர் ரோல் பிளே பண்ணும். நமக்கெல்லாம் பொதுவாகவே வாரணமாயிரம்ல வர்ற மாதிரி அப்பா வேணும்னு எதிர்பார்த்து எம்டன் மகன்ல வர்ற மாதிரி ஏறி ஏறி மிதிக்கிற அப்பா அம்மா தான் நம்ம வீட்டுல இருந்திருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணுமா, இல்ல ஒரு பேரண்டிங்ல நம்ம பண்ணக்கூடிய இல்ல பண்ணிட்டு இருக்கிற இல்ல பண்ணக்கூடாத இன்னும் ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, நீங்க பண்ணக்கூடாத ஒரு 6 விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. இந்த 6 விஷயங்களையும் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஏதோ ஒரு பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்க கிட்ட பண்ணாதீங்க. நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய குழந்தை, மனைவி, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரோட போனையும் வாங்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், மேக்கிங் அன்ஹெல்தி கம்பேரிசன்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குங்க. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்கள நம்மளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்க அண்ணன் தம்பியோட கம்பேர் பண்ணி பாரு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நீ தான் இப்படி எல்லாம் பண்ண மாட்ற அப்படின்னு கம்பேர் பண்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நீங்க விட்டுருங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க ஏதோ ஒரே ஒரு விஷயத்த டேக் அவே எடுத்துக்கணும்னா தயவு செஞ்சு இதை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஐயோ அப்ப மீதி 5 பார்க்காம விட்டுருவீங்களோ? இல்ல, நீங்க 6ஐயும் பாருங்க. ஆனா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம குழந்தைங்களை நம்மளே இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்னடா நம்ம அப்பா அம்மாவே இப்படி பண்றாங்களேன்னு அவங்களுடைய தன்னம்பிக்கை சுக்குநூறா உடஞ்சிருங்க. முக்கியமா நம்ம குழந்தைங்களை அவங்களோட அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சியோட கம்பேர் பண்ணவே கூடாது. அப்படி பண்றப்போ அது அவங்களுக்குள்ள தேவையில்லாத போட்டி, பொறாமை அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அது ஹெவியா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்த முக்கியமா பண்ண வேணாமே. 2வது விஷயம், ப்ளீஸ் டோன்ட் கம்ப்ளைண்ட். உங்க குழந்தைங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்க்காத செலவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ஸ்கூல் ஃபீஸோ இல்ல காலேஜ் ஃபீஸோ இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லோ இல்ல அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்ததுனாலயோ இப்படி ஏதோ ஒரு செலவு வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அதை அவங்க கிட்டே போய் உக்காந்து, பாத்தியா உன்னாலதான் எனக்கு இவ்வளவு செலவாயிருச்சு, என்னமோ இந்த பணம் மட்டும் நம்ம செலவு பண்ணாம இருந்தா ஐபிஎல் டீம் ஏலத்துக்கு எடுத்திருப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கிட்ட போய் உன்னாலதான் இவ்வளவு செலவாயிடுச்சுன்னு திரும்ப திரும்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணியோ இல்ல கேஷுவலா சொன்னா கூட, ஐயையோ நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம தான் பெரிய பேர்டனா இருக்கும் போலன்னு அதுவே நம்ம குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் டிப்ரெஷனையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் விஷயத்தையோ இல்ல அவங்கள கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா அந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. வி டோன்ட் நோ அவங்க மைண்ட் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு ஐடியாவே இருக்காது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. 3வது விஷயம், ப்ளீஸ் டோன்ட் மேக் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். நீ இதை மட்டும் முடி, நான் உனக்கு இதை வாங்கி தரேன், அடுத்த தடவை உன்னை இங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்கள ஏதோ ஒரு விஷயம் பண்ண வைக்கணுன்றதுக்காகவோ இல்ல உங்களால இப்போ ஒரு விஷயம் பண்ண முடியலங்கிறதுக்காகவோ அவங்களுக்கு ஃபால்ஸான ஒரு ஹோப்பையோ ஒரு நம்பிக்கையோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஹீரோ, சூப்பர் ஹீரோ எல்லாமே. நம்ம என்ன சொல்றோமோ அதை அவங்க கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. ஸோ அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அபரிவிதமான நம்பிக்கையை நாமளே உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்களை நம்பணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். அதாவது யாரையுமே நம்ம நம்பக்கூடாது போல, ஒருத்தங்க ப்ராமிஸ் பண்ணா கூட நம்ம அதை நம்பக்கூடாது இப்படின்னு அவங்க மக்கள், இந்த சொசைட்டியோ அவங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் மேலேயோ அவங்க they will start losing their trust. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோப் நீங்க கொடுத்துட்டு தயவு செஞ்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கவே இருக்காதீங்க. 4வது, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ். நீ ஏன் இப்படி உட்கார்ற, நீ ஏன் இப்படி நடக்கிற, நீ ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்க, ஏன் நீ சரியா சாப்பிட மாட்டேற, ஏன் குண்டா இருக்க, ஏன் இதை பண்ற, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி மெல்ற, இப்படின்னு நம்ம அவங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஸ்டின் பண்ணோம் இல்லை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஐயோ அப்போ நம்ம கிட்ட தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, நம்ம நார்மலா இல்லை போல, இந்த உலகத்துல நம்ம மட்டும் ஏதோ அப்நார்மலா வியர்டா இருந்துட்டோம் போல அப்படின்னு நம்மளே அவங்கள கொஸ்டின் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற ஒரு செல்ஃப் டவுட்டுங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். இந்த ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனைங்கிறது பல வேற வேற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டியது தான் நம்ம கடமையை தவிர அவங்ககிட்டயே போய் நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இதை பண்ற, நீ ஏன் இப்படி பண்ணல இப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஸோ நீங்க அதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 5வது, ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். நம்ம குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடந்துக்கல அப்படின்னா நம்ம அவங்களை ரொம்ப ஹார்ஷாக சில டைம் நீ ஒரு தண்டம், நீ ஒரு முட்டாள், யூ ஆர் ஜீரோ, உன்னால எதுவுமே முடியாது இப்படிலாம் கண்ணா பின்னான்னு திட்டிடுவோம் இல்லை அடிச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது சில சமயம்
அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை திருத்துறதோ இல்லை அவங்கள திட்டுறதோ நம்மளோட கடமை. ஆஸ் அ பேரண்டாக நம்ம பண்ணணும். ஆனால் அதுலேயும் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இன் த சாய்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த 5வது விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். 6வது விஷயம், ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் அபேண்டன்மெண்ட். நம்ம குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, அவங்கள திருத்தரம் பேர் வழின்னு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நான் இப்படி போயிடுவேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம அப்ப நம்மளா இருந்தா கூட நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை, அப்ப எதையுமே நம்ம ரொம்ப லவ் பண்ணக்கூடாது இப்படின்னு ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம்ஸா அவங்க மைண்ட்ல வர ஸ்டார்ட் பண்ணோம். இது நம்ம குழந்தைங்க அவங்க பெருசாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதோ இல்லை அவங்களோட ஒய்ஃப், குழந்தைங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்க எல்லாரோடையும் அவங்கள பழகிற விதமே டோட்டலா வேற மாதிரி ஆகிறதுக்கான அபாயம் கூட நிறையவே இருக்கு. இதை நான் ரியல் லைஃப்லயுமே நிறைய பார்த்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விளையாட்டுக்கு கூட சொல்லாதீங்க. ஸோ இந்த 6 விஷயங்களை தான் முக்கியமாக ஒரு பேரண்ட்டாக நாம் நம்ம குழந்தைங்க கிட்ட பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதை உங்ககிட்டயே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஏதோ நான் அப்புறம் அப்படி தானே நினச்சி இந்த வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மள மாதிரி சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த நான் என் குழந்தைகிட்ட பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றி, இந்த வீடியோவை பற்றி எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.